ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முட்டை குருமா. முட்டை குருமா எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 2, தக்காளி, நான் வந்து ஒரு 5 முட்டையை எடுத்து அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா என்னென்ன மசாலா வேணும்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். நான் ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சி மட்டன் மசாலா 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 டீஸ்பூன். ஆனியன், கார்லிக், நல்லா வதங்கட்டும். இது கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரட்டும். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நெய் பண்ணிட்டு போட்டோம்னா ஆனியன் கொஞ்சம் குயிக்காக குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாடை போகணும். நல்லா பச்சை வாடை போகட்டும். பச்சை வாடை போனதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வேகணும். நல்லா வேகிற வர நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நான் வந்து மசாலாவில் சொன்ன எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஆச்சி மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 1/4 மூடி தேங்காவை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா தேங்காயையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ வந்து இன்னும் கெட்டி ஆகலை, தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அகைன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிற மாதிரி, ரொம்ப கெட்டியாக இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா, அதாவது தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆட் பண்ணாதீங்க. நான் மொத்தம் 5 முட்டை சொன்னேன் இல்லையா, 5 முட்டையில் 10 பீஸ் வரும். ஸோ நான் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். இந்த 10 பீஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா
உங்களுக்கு அந்த குழம்போட கிரேவி, அதாவது குருமா இல்லையா, ஸோ அதோட அந்த கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்சம் திக்காக ஆகட்டும். அது ரொம்பவும் கெட்டியாகிட வேண்டாம், அதே மாதிரி தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. கரெக்டாக மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். இந்த இதில் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு கெட்டியான மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.